நன்றி உணர்வின் சக்தி. வணக்கம் நண்பர்களே. இன்று நிழலை கொடுத்த மரம் என்ற சிறப்பு கதையை கேட்கலாமா? இது ஒரு வேடிக்கையான மற்றும் சிந்தனை மிக்க கதை. இது ஒரு முக்கியமான பாடத்தை நமக்கு கற்பிக்கிறது. நன்றி உணர்வின் சக்தி. நிம்மதியாக உட்கார்ந்து ஓய்வாக உங்களை சிரிக்க வைக்கும் ஒரு கதையை கேட்க தயாராகுங்கள். ஒரு மாலை நேரத்தில் ஒரு சூடான வெயில் நிறைந்த நாளில் பேரரசர் அக்பர் தனது அமைச்சர்களுடன் குதிரை மீது பயணம் செய்து கொண்டிருந்தார். சூரியன் உக்கிரமாக பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அனைவரும் சோர்வாகவும் தாகமாகவும் உணர்ந்தனர். அவர்களில் பீர்பால் நகைச்சுவையான மற்றும் புத்திசாலித்தனமான மந்திரி. அவர் எப்போதும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் புத்திசாலித்தனமான தீர்வை கொண்டிருந்தார். அவர்கள் தூசி நிறைந்த சாலையில் சவாரி செய்தபோது பரந்த பச்சை கிளைகளை கொண்ட ஒரு பெரிய பழைய மரத்தை பீர்பால் கண்டார். அதற்கு அவர், அந்த அற்புதமான மரத்தை பாருங்கள் என்றார். நிழல் தருவதாகவும்